இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்னம் விவசாயம் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய கருத்து. இப்ப நாட்டினுடைய முதுகெலும்பே விவசாயம் தான். விவசாயம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நாட்டினுடைய பொருளாதாரம் அனைத்து நிலைகளிலுமே பாத்தீங்க அப்படின்னா தொய்வடையத்தான் செய்யும். ஸோ அப்ப விவசாயம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இப்ப கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்குது, மிகவும் சந்தோஷமா இருக்கு. அதுலயும் ஒரு குறிப்பா என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் அவர்களுடைய உருவப்படம் அதுல பொறிச்சிருக்கு அப்படிங்கிற போது பயங்கரமான மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு. இதுக்கு முன்னால இருந்த விவசாயி சின்னத்துக்கும் இப்ப இருக்கக்கூடிய சின்னத்துக்கும் என்ன வித்தியாசம் நீங்க உணர்றீங்க? முன்னாடி இருந்த விவசாய சின்னமும் இப்போ உள்ள சின்னமும் விவசாய சின்னம் தான். பட் இப்போ பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்சியை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா? அந்த 14 வருஷத்துல பாத்தீங்கன்னா எப்பயுமே நாங்க வந்து ஒரு ப்ரோக்ராஸாவே போயிட்டே இருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன செய்யறோம்னா, ஓட்டு பர்சன்டேஜ் கூட்டிகிட்டே இருக்கு. முன்னாடி இருந்த விவசாய சின்னத்தை விட இப்போ விவசாய சின்னம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஏற்கலப்பை வச்சுட்டு ஒரு விவசாயி இருக்கும்போது அந்த விவசாயினுடைய உருவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணனுடைய உருவம் போல இருக்கிறதுனால ஓட்டு பர்சன்டேஜ் இதை விட அதிகமா கூடும் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்துட்டு வாக்காளர் விவசாயிகளுடைய வாக்காளர்கள் நெருக்கமா இருக்கும், ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கும். ஓட்டு பர்சன்டேஜ் ரொம்ப பீக்ல கூடத்தான் செய்யும், வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த வகையில எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் தான். மே 18 அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம்? படுகொலை தான் ஞாபகம் வருது. படுகொலை தான். ஆமா, இந்த இனப்படுகொலை நாள் அப்படின்னு நாம பேசிட்டு இருக்கக்கூடிய நாள் என்று இசை நிகழ்ச்சிகள் 2-3 நடத்தி அதை திசை திருப்புற மாதிரி ஒரு திட்டங்கள்லாம் பேசிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும்? அது அரசியல் சூழ்ச்சி நிறைய இருக்கு. ஏன்னா நம்மளுடைய மக்கள் வந்துட்டு இனப்படுகொலை இனங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா கொல்லப்படும் போது இனப்படுகொலை அதிகமா நடந்திருக்கு அப்படின் போது அதை வந்து என்ன செய்ய மறைக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, அரசியல் சூட்சமம் என்ன செய்யறாங்க அப்படின்னா நிறைய நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து அதை மறைக்கத்தான் பாக்குறாங்க. அதை தமிழர்கள் நாமெல்லாம் என்ன செய்வோம், மறக்கவே மாட்டோம், அதை மன்னிக்கவும் மாட்டோம். இந்த மாதிரி நம்மளுடைய மக்கள் வந்து கொண்டு குவிக்கும் போது நம்மளுடைய கட்சி வந்து எப்பயுமே சப்போர்ட்டா இருக்கும். நம்மளுடைய கட்சி வந்து எப்பயுமே அந்த இனப்படுகொலைக்கு எதிராக செயல்படுவோம். நம்ம இப்போ தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது கட்சி பரப்புரை ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து அவங்களுடைய கொள்கைகள் ஒரே மாதிரி வந்து இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த தடவை இருக்கக்கூடிய தேர்தலில் அவங்களுடைய செயல்பாடுகள் ஏதாச்சும் மாற்றமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை என்னன்னு கேட்டீங்கன்னா, தனிச்சு தான் நாங்கள் போட்டிடுவோம். ஏன்னா அண்ணன் வந்து ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க. இப்பயும் பல கட்சிகள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, அண்ணனை வந்து கூப்பிட்டு கூட்டணிக்கு எழுதுறாங்க. ஆனா கண்டிப்பா போக மாட்டாரு, எப்பயும் போக மாட்டாரு. ஆனா தனிச்சு நின்று செயல்படுறதுதான் எங்களுடைய பெரிய வீரியமேவும். நாம் தமிழர் கட்சியினுடைய வீரியத்தன்மை அதான். இப்ப நம்ம எந்த ஒரு நிகழ்வு நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்தாலும் காவல்துறையில இருந்து அடக்குமுறையை நம்ம சந்திக்கிறோங்கிறது நீங்க உணர்றீங்க? அது வந்து பண்ணதான் செய்வாங்க. ஏன்னா பழுத்த மரத்துல கல்லறி அதிகமா விழும் இல்லையா? அது மாதிரி நாங்க வந்து நல்ல பீக்கில் வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். இனி நாங்க இல்லாம அரசியல் பண்ணவே முடியாது அப்படிங்கிற பட்சத்துக்கு நாங்க வந்துட்டோம். நாங்க இல்லாம எந்த செயல் நடக்காது அரசியலை பொறுத்தவரை அப்படிங்கிற லெவலுக்கு நாங்க வந்துட்டோம். அதனால இது நிறைய அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் தாண்டி போயிட்டு தான் இருப்போம். அதை எங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. எங்களை எந்த விதத்திலையும் நீங்க வந்து என்ன செய்ய அப்படின்னா தடுக்கவும் முடியாது. ஏன்னா நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நாங்க வரலாறு பேசுறோம், வரலாற்று உண்மை நிகழ்வை நாங்க எடுத்து சொல்றோம். உலக நிகழ்வுகளை மக்களுடைய மனநிலைகளை அறிஞ்சு நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, அதையெல்லாம் நாங்க எடுத்து சொல்லும் போது கண்டிப்பா எங்களை வந்து என்ன செய்ய முடியாது, அடக்குமுறையோ ஒடுக்குமுறையோ எங்களை வந்து எந்த விதத்திலும் பாதிப்பு அடைய வைக்காது. ரொம்ப சிறப்பான கருத்துக்களை தெரிவிச்சீங்க. நன்றி.